Hello friends, welcome to Google Tech. இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா பவர் பி அப்ளிகேஷனுக்குள்ள எப்படி நாம டேட்டாவை கால் பண்ண போறோம் ப்ளஸ் வந்துட்டு அதுல என்னென்ன டிஃபரண்டான பேனல்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படிங்கறத நாம இதல பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து நம்ம பவர் பி எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கற ஒரு வீடியோ போட்டுருக்கோம். நீங்க அதை பார்க்கலனா லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. மறக்காம பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நம்ம பவர் பி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுல ஷார்ட்கட் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஷார்ட்கட் இங்க இருக்கு. நம்ம அதுக்கு டபுள் கிளிக் பண்ணோம்னா நமக்கு அப்ளிகேஷன் ஓபன் ஆக ஆரம்பிச்சிடும். சோ லோட் ஆக டைம் எடுக்கும் எப்பவுமே. சோ அதுக்காக வெயிட் பண்ணணும். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா 5 பேனல்ஸ் இருக்கும் இதுல ஃபர்ஸ்ட். சோ என்னென்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரிப்பன் பேனல். ஸோ நார்மலாக எல்லா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ல இருக்கிற அதே ரிப்பன்ஸ் தான் இங்கேயும் அவைலபிள் இருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம், இன்சர்ட், மாடலிங், வியூ அண்ட் ஹெல்ப். ஸோ இந்த 5 டேப் மட்டும் தான் நமக்கு அவைலபிள் இருக்கும். நம்ம வேணாலும் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஹோம் டேப்ல பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கட், காப்பி, பேஸ்ட், ஃபார்மட், பெயிண்டர். ஸோ கெட் டேட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம இந்த இடத்துல தான் வந்து நம்ம டேட்டாவை கிளிக் பண்ணுறதுக்கு எடுக்க போகிறோம். இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு டிஃப்ரெண்டான சோர்சஸ் அவைலபிளாக காட்டும். அதில் நம்ம வேணுங்கிற செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சோர்சஸ் ஒரு முக்கியமாக எடுக்கக்கூடிய சோர்சஸ் மட்டுமே இந்த இடத்துல இருக்குது. அதாவது எக்ஸல், பவர் பிஐ, எஸ்கியூஎல் சர்வர், இல்லை நம்ம மேனுவலாக டேட்டா என்டர் பண்ணுறோன்னா அது, இல்லை டேட்டாபேஸ், இந்த ஒரு 5 மெத்தட் மட்டுமே நம்ம இங்கே அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஏபி கூட கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு வேற ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் கூட கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து இந்த கெட் டேட்டா ஆப்ஷன் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணுறப்ப நமக்கு அவைலபிளாக இருக்கும். அது எப்படிங்கிறத நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட்டில் எப்படி இன்க்ளூட் பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ரிசோர்ஸ். இது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ரிசோர்ஸில் டேட்டாவை எடுத்திருக்கோம். ஸோ அதிலிருந்து வேற ஒரு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ட்ராப் டவுன் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேட்டா சோர்ஸ் வந்து ஒரு வேளை நம்ம ஃபைல் சேவ் பண்ணி வச்சுக்கிற ஃபைல் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சோர்ஸை வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். இல்லை டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிறது எதுக்குன்னா, நம்ம வந்து பவர் குவரி எடிட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா வந்து யூஸ் ஆகுது. ஸோ பவர் குவரி எடிட்டருங்கிறது ஒரு முக்கியமான ஏரியா. ஏன்னா அங்கே தான் வந்துட்டு நம்ம என்னென்ன டேட்டாவில் சேஞ்சஸ் பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம அங்கே பண்ணிக்க, காலம் ஆட் பண்ணுறதோ, இல்லை வந்து ஒரு மெஷர்ஸ் கால்குலேட் பண்ணுறதோ, இல்லை டாக்ஸ் குவரி எழுதுறதோ எல்லாமே நம்ம அங்கே தான் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ரிஃப்ரெஷ், விஷுவல், டெக்ஸ்ட் பாக்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நார்மலாக நம்ம இருக்கிறது மட்டும்தான். இது வந்து ரிப்பன் பேனல். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கேன்வாஸ். ஸோ ரிப்போர்ட் கேன்வாஸுங்கிறது இதுதான். நம்ம ரிப்போர்ட் கேன்வாஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒர்க் ஏரியாவை தான் வந்து ரிப்போர்ட் கேன்வாஸ்னு சொல்கிறோம். நம்ம வந்து இங்கிருந்து ஒரு ஃபில்டர்ஸோ ஒரு சார்ட்டோ நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, ஒர்க்கிங் ஏரியா தான் வந்து நம்ம ரிப்போர்ட் கேன்வாஸ் சொல்கிறோம். ஸோ நம்ம இதனோட சைஸ் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது எங்கெங்கே இருக்குங்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஸ்பேன். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த பேஜில் மட்டும் நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஃபில்டர் பண்ணணும். இப்போ வந்து நான் நிறைய கண்ட்ரி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு பர்டிகுலராக ஒரு ஷீட்டில் எனக்கு வந்து இந்தியா மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பேஜில் மட்டும் நீங்கள் இந்தியா மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டேட்டா மொத்தமாக வந்து இந்தியாவுக்கு ரிலேட்டடான மட்டுமே காட்டும். அதுக்காக தான் வந்து ஃபில்டர் ஆன் திஸ் பேஜ் ஆப்ஷன். இதே வந்து ஃபில்டர் ஆன் ஆல் பேஜஸ் ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபில்டர் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவில் ஒர்க் பண்ணுறப்போ மிஸ்ஸிங் டேட்டா நிறைய இருக்கும். ஒரு லைன் ஐட்டம் வந்து ஒரு வேல்யூவோ இல்லை ஒரு கண்ட்ரி நேமோ மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த எந்த ரிப்போர்ட்லையுமே காட்டக்கூடாது, எந்த பேஜ்லையுமே அது காட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த பர்டிகுலரான ஒரு காலம் ஃபீல்டை செலக்ட் பண்ணிட்டு பிளாங்க் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிளாங்க்ங்கிறது எல்லா பேஜ்லையுமே அவைலபிள் இருக்காது. மீதி டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து அவைலபிள் இருக்கும். அதுக்கு தான் ஃபில்டர் ஆன் ஆல் பேஜஸ் டேப். அடுத்து பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன் ஸ்பேன். ஸோ இங்கே என்னென்ன யூஸ் பண்ணுற இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக வந்து நமக்கு வந்துட்டு ஒரு நம்பர் ஆஃப் சார்ட்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் இன்னும் எனக்கு சார்ட் வேணும் அப்படின்னா கெட் மோர் விஷுவல்ஸ் கொடுத்துட்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இம்போர்ட் ஃப்ரம் விஷுவல், கெட் மோர் விஷுவல்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும். சைன்இன் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர், அதாவது பவர் பிஐ ஸ்டோர்லேருந்து நம்ம வந்து சார்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கஸ்டமைஸ் சார்ட்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் அண்ட் இந்த ஆப்ஷன் வந்து ஃபார்மேட்டிங் ஆப்ஷன். ஸோ இதில் தான் வந்துட்டு நம்ம இங்கே என்னென்ன சேஞ்சஸ் பண்ண நினைக்கிறோமோ, இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இந்த பேஜோட சைஸ் மாற்றணும் அப்படின்னா
நான் இங்கே போயிட்டு சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை வந்து எனக்கு வந்து பேஜோட பேக்ரவுண்ட் பிடிக்கல, நான் வேறு கலர் மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா ஸோ ஐ கேன் சேஞ்ச் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிறப்போ நான் இந்த இது பண்ணிட்டு டிரான்ஸ்பரன்சி ரெடியூஸ் பண்ணதுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இங்கே கலர் சேஞ்ச் ஆகுது. இல்லை எனக்கு வேண்டாம் பேக் டு நார்மல் வேணும்னு சொன்னோன்னா டிரான்ஸ்பரன்சி 0 பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து 100% கொடுக்குறப்போ டிரான்ஸ்பரன்சி பிளாக் ஆயிரும், நமக்கு வந்து டிஃபால்ட் கலரோட ஒயிட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி பேஜ் அலைன்மெண்ட், நீங்கள் பேஜ் வந்து எப்படி வெர்டிகுலராக ஹார்ட் எப்படி அலைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து வால்பேப்பர்ஸ், ஃபில்டர் பேன்ஸ், ஃபில்டர் கார்ட்ஸ் எல்லாமே எங்கெங்கே வேணுங்கிறத நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கிறது தான் இந்த ஃபார்மேட்டிங் விஷுவலைசேஷன் பேன் கீழே இருக்கிற ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸோட ஒரு அட்வான்டேஜ். அடுத்து கடைசியாக நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஸ்பேன். ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம எடுத்து வைக்கக்கூடிய டேட்டா, நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய டேட்டாவோட மொத்த காலம்ஸ் டீட்டெயில்ஸும் இங்கே தான் இருக்கும். ஸோ இதிலிருந்து தான் வந்துட்டு நம்ம வேல்யூஸ் வந்து எடுத்து நம்ம சார்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா ஃபார் டேட்டா. இதே சார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்த 2-3 ஏரியா மட்டுமே நம்ம மேக்ஸிமம் கிரிட்டிக்கலாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு டேட்டா ஒன்ஸ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டேட்டாவை எடுத்துகிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். சரி வாங்க நாம இப்போ டேட்டாவை இம்போர்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா கெட் டேட்டா கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இங்கே அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கெட் டேட்டா ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேன் ஓப்பன் ஆகும். ஸோ எக்ஸல், டெக்ஸ்ட், ஜேசன் ஃபோல்டர் இல்லை பிடிஎஃப் எது வேணாலும் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஃபைல் டைப் மட்டும் வரும். டேட்டா பேஸ்னால் நம்ம வந்து எஸ்கியூஎல் queries அந்த ரிலேட்டடாக வரும். பவர் பிளாட்ஃபார்ம்னா நம்ம பவர் பிஐலேயே கொஞ்சம் பிளாட்ஃபார்ம்ஸுக்கு டேட்டாவர்ஸ் இல்லை வந்துட்டு பவர் பிஐ டேட்டா செட் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுறதோட டேட்டா செட் எடுத்து வச்சுக்கிறனால வச்சுக்கலாம். அஸ்யூர் டேரெக்டாக மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர்லேருந்து கூட நம்ம டேட்டா எடுக்க முடியும். ஆன்லைன் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துக்க முடியும். ஷேர் பாயிண்ட்டு, லிங்க்டின்லேருந்து எடுக்கிறது, சேல்ஸ் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அந்தந்த ஃபீல்டு ரிலேட்டடாக நம்ம டேட்டா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போதைக்கு நம்ம எக்ஸலில் வச்சு மட்டும் நம்ம ஒரு டேட்டா வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸல் ஒர்க் புக் கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு கேட்க ஆரம்பிக்கும். ஸோ மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ நான் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணோன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற டேட்டா செட் எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனதையும் அந்த டேட்டாவோட வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்ட்ஸில் ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி எந்த ஷீட் உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு 2 ஷீட் இருக்குது அப்படின்னா நம்ம வேணுங்கிற ஷீட் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஷீட்டில் தான் டேட்டா இருக்குது. ஸோ நான் இந்த ஷீட்டை செலக்ட் பண்ணிட்டு லோடு கொடுத்துட்றேன். அந்த டேட்டா சைஸ் ஃபுல்லாக நமக்கு இங்கே லோட் ஆயிடுச்சு, எந்த எரரும் கிடையாது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அங்கே என்ன இருக்கோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். பவர் பிஐ போயிட்டு ஃபினான்ஷியல் சாம்பிள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நமக்கு வந்து காலம் பி, அதாவது வந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 1 2 16 காலம்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து ரோ பார்த்தீங்கன்னா 701 விச் மீன்ஸ் 700 ரோஸ் இங்கே இருக்குது. நம்ம பவர் பியில் போய் செக் பண்ணாலும் ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 காலம் வந்து நமக்கு இங்கே அவைலபிள் இருக்குது. எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறோம். இப்படி இம்போர்ட் பண்ண டேட்டாவிலிருந்து நம்ம டேஷ்போர்டு எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட் வித் கூகுள் டெக். ஜெய் ஹிந்த்.